நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய பதிவில் நாம் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா மத்தியமா பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 1 பகுதி 1 பத்ய கவிதைகள் என்ற பகுதியில் 6வதாக வரும் தோஹாவளி படிக்கப் போகின்றோம். தோஹா என்றால் 2 அடிகள் கொண்ட ஒரு சந்தம். தமிழில் குறள் உள்ளது போல ஹிந்தியில் தோஹா என்று இருக்கின்றது. ஆவளி என்ற சொல் வரிசையை குறிக்கும். தீபாவளி என்று கூறுகின்றோம் அல்லவா, தீபங்களின் வரிசை. சரியா? ரத்னாவளி என்பார், ரத்தினங்களின் வரிசை. நாமாவளி என்பார்கள், நாமங்களின் வரிசை, பெயர்களின் வரிசை. இப்படி ஆவளி என்பது வரிசையை குறிக்கும். தோஹாவளி என்றால் தோஹா, நிறைய தோஹா வரிசையாக கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இதை தோஹாவளி என்று கூறுகின்றார்கள். கண்டஸ்த் என்றால் மனப்பாடம் செய்ய வேண்டும். பிருஷ்ட சங்கியா 21, பக்கம் எண் 21. இதில் பலருடைய தோஹை கொடுக்கப்பட்டுள்ளது. கபீர்தாஸ், ரஹீம், பிருந்த, ரைதாஸ், துளசிதாஸ், இப்படி பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய வித்வான்கள், அறிவாளிகள், விவேகிகள், அவர்களது தோஹை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. படிக்கலாமா? முதல் 2 தோஹை கபீர்தாஸ் எழுதியது. அதை பார்க்க போகின்றோம். முதலாவது, கஸ்தூரி குண்டல் பசே मृग ढूंढे बन माही, ऐसे घटी घटी राम है दुनिया देखे नाही. கஸ்தூரி குண்டல் பசே, ஒரு கஸ்தூரி மான் என்று ஒரு மான் உள்ளது. அதன் குண்டலில், அதாவது தொப்புள் என்று சொல்வோம் அல்லவா, இந்த வயிற்று பகுதியில், அதில் ஒரு நறுமணம் மிகுந்த ஒரு திரவம் உண்டாகின்றது. அது குண்டலியில் இருக்கின்றது. கஸ்தூரி குண்டல் பசை. பசை என்றால் இருக்கின்றது என்பது பொருள். கஸ்தூரி என்பது ஒரு வாசனை பொருள். அந்த வாசனை திரவமும் இந்த கஸ்தூரி மானின் வயிற்றில் இருக்கின்றது. ஆனால் மிருக ढूंढे वन माही, மிருக என்றால் மான். இந்த வயிற்றில் கஸ்தூரி நறுமணப் பொருள் இருப்பது தெரியாமல் அந்த மான் என்ன செய்யுமாம்? ढूंढे वन माही, காடு முழுவதும் போய் தேடிக்கொண்டு இருக்குமா. வனமாகி என்றால் வன் மாகி, காடு முழுவதும் ढूंढे தேடும். என்னடா வாசனையா இருக்கு, எங்க வாசனைன்னு தேடிக்கிட்டு இருக்குமா. ஆனால் அதனுடைய வாசனை அது உடம்புலேயே இருக்கு, அதுக்கு தெரியல. அதைத்தான் இங்கு கபீர் கூறுகின்றார். கஸ்தூரி குண்டல் பசை மிருக ढूंढे वन माही. அதன் வயிற்றிலேயே கஸ்தூரி வாசனை இருக்கின்றது, ஆனால் அது தெரியாமல் அது காடெல்லாம் தேடுகின்றது. ஐசே घटी घटी ராம் ஹே துனியா தேखे नाही. घटी घटी என்றால் ஒவ்வொரு இடத்திலும், ஒரு சிறிய துகளிலும் கடவுள் இருக்கின்றார். घटी घटी ராம். ராம் என்பது இறைவன் என்ற பொது அர்த்தத்தை கொடுக்கின்றது. ஒரு கணத்திலும், ஒரு சிறிய துகளிலும் கடவுள் இருக்கின்றார். ராம் ஹே, கடவுள் இருக்கின்றார். துனியா தேக்கை நாகி, உலகம்தான் பார்ப்பதில்லை, எங்கோ போய் தேடுகின்றது அல்லவா. எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கின்றார் என்று கபீர் கூறுகின்றார். அடுத்த தோஹா பார்க்கலாம். குரு கோவிந்த் தோவு खड़े काके लागो पाय, बलिहारी गुरु आपने கோவிந்த் தியோ பதாய். குரு கோவிந்த் தோவு खड़े, நமக்கு குருவாக இருக்கவர், நமக்கு நல்ல வழி காட்டுபவர், அவர் எதிரில் நிற்கின்றார். கோவிந்த், கடவுளும் நிற்கின்றார். கோவிந்த் என்பது இங்கு கடவுளை குறிக்கின்றது. ஒரு பக்கம் குரு நிற்கின்றார், மற்றொரு பக்கம் கடவுள் நிற்கின்றார். தோவு खड़े, இருவரும் நிற்கின்றார்கள். தோவு என்றால் இருவரும், खड़े என்றால் நிற்கிறார்கள். காக்கே லாகோ பாய், பாய் என்றால் கால். யாருடைய காலில் போய் நான் நமஸ்கரிப்பேன், எவரது காலில் போய் நான் விழுவேன்?
காக்கே லகோ பாய், யாரது காலை நான் தொட்டு வணங்குவேன் என்று யோசிக்கின்றார். அப்படி யோசிக்கும்போது அவருக்கு தோன்றுகின்றது. என்ன தோன்றுகின்றது? பலிஹாரி குரு ஆப்னே, பலிஹாரி உங்களிடம் நான் சரணடைகின்றேன். பலிஹாரி, பலிஹாரி என்றால் சரணடைகின்றேன், உங்களை வணங்குகின்றேன், உங்கள் பாதங்களில் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கின்றேன் என்பது பொருள். பலிஹாரி குரு ஆப்னே, நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு சமர்ப்பித்தீர்கள், அதாவது உங்களது அறிவை, உங்களது ஞானத்தை எனக்கு கொடுத்தீர்கள். எனவே உங்கள் காலடியில் நான் விழுகின்றேன். ஏன் விழுகின்றேன்? உங்கள் அறிவை கொடுத்தீர்கள் என்பதற்காக மட்டுமல்ல, கோவிந்த தியோபதாய், கடவுள் யார் என்பதை காட்டியவரும் நீர்தானே. கடவுள் நிற்கிறார், பட் இவர்தான் கடவுள் என்பதை காட்டியவர் குரு தானே. எனவே பலிஹாரி குரு ஆப்னே, குருவைத்தான் நான் வணங்குகின்றேன், குருவைத்தான் நான் வணங்குவேன், ஏனென்றால் அவர்தான் எனக்கு கடவுளையும் காட்டி கொடுத்தவர் என்று குருவின் மகிமையை வழிகாட்டி நமது வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டுபவர்களாக இருப்பார்கள். அவர்களை நாம் வணங்க வேண்டும் என்பதை இங்கு கபீர் கூறுகின்றார். குருவின் மகத்துவத்தை கூறுகின்றார். குரு கோவிந்த் தோவு खड़े காக்கே लागो பாய், பலிஹாரி குரு ஆப்னே, கோவிந்த் தியோ பதாய். புரிந்ததா? அடுத்தது ரஹீமுடையது. ரஹீமுடைய தோகையெல்லாம் வாழ்க்கையின் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. உலகிய வாழ்க்கையில் வரக்கூடிய பல அனுபவங்களை அவரது தோகை கூறும். மிகவும் அற்புதமாக இருக்கும். இங்கு ஒரு உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த பரீட்சைகளுக்கு செல்லும்போது இன்னும் பல தோகை நீங்கள் படிப்பீர்கள். சரி, இப்பொழுது இந்த தோகாவை பார்க்கலாமா? ரஹிமன் தாகா பிரேம் கா, मत तोड़ो छटकाय, टूटे से फिर ना मिले, मिले गांठ परिजाय. ரஹிமன் தாகா பிரேம் கா, அன்பு என்ற கயிறு, தாகா என்றால் கயிறு, நூல். ரஹீம் கூறுகின்றார். ரஹிமன் என்பது ரஹீம் கூறுவதாக கொள்ள வேண்டும். அதாவது பெரிய மனிதர்கள் பாடல்கள் எழுதினாலும் சரி, கவிதைகள் எழுதினாலும் சரி, அங்கு அவரது பெயரை போடுவார்கள். இந்த பெயர் போடுவதற்கு என்ன காரணம் என்றால் அதை முத்திரை என்று சொல்வோம். அதற்கு என்ன காரணம் என்றால் இதை நான் தான் எழுதினேன் என்று ஒப்புக்கொள்ளுதல். நாளைக்கு ஏதாவது அது தவறு நீங்கள் கண்டுபிடித்தாலும் நான் அதற்கு பதில் கூறுகின்றேன் என்பது பொருள். அது இந்த பொறுப்பை ஏற்பது என்பது அர்த்தம். கர்வத்தினால் அவர்கள் தன் பெயரை எழுதுவதில்லை, பொறுப்பை ஏற்கிறார்கள் என்பது பொருள். சரியா? ரஹிமனு தாகா பிரேமகா, ரஹீம் கூறுகின்றார், அன்பு என்கின்ற நூல் இருக்கின்றதே, மது தோடோ சட்காய், சட்டென்று அதை அறுத்து விடாதே. யாரிடமாவது நல்ல அன்பு நட்பு இருக்கின்றது, ஏதோ ஒரு சிறிய காரணங்களுக்காக அவற்றை அறுத்து விடக்கூடாது. மது தோடோ, தோடோ என்றால் அறுத்தல், உடைத்தல். சட்காய், சட்காய் என்றால் ஏதோ அவசரப்பட்டு கொண்டு பட்டென்று அதை அறுத்து விடாதே. ஏனென்றால் டூட்டே சே பிறு நாமிலே, ஒரு முறை உடைந்து விட்டதென்றால், ஒரு முறை அருந்து விட்டதென்றால், பிறகு நாமிலே சேருவது கடினம், சேராது. மிலே காண்டி பரிஜாய், அப்படி சேர்ந்தாலும் முடிச்சு விழுந்துவிடும். காண்ட் என்றால் முடிச்சு. அந்த ஒரு இடையூறு, அந்த ஒரு இடரல் இருந்து கொண்டே இருக்கும். எனவே நட்பு இருக்கும் பொழுது இந்த நட்பை மிகவும் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். மென்மையானது அது. அதை மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்று அருந்து விட்டால் திரும்ப சேர்ப்பது கடினம். அப்படி இணைத்து முடிச்சு போட்டாலும் அந்த முடிச்சு இடரல் இருந்து கொண்டே இருக்கும். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ரஹீம் கூறுகின்றார். ரஹிமன் தாகா பிரேமகா, மத் தோடோ छटकाय, टूटे से फिर ना मिले, मिले गांठ परिजाय. சரியா? அடுத்தது விருந்த். விருந்த் அவர்களது தோஹா. विद्याधन उद्यम बिना कहो जो पावे कौन, बिना डुलाए ना मिले जो पंखा की पौन. இங்கு அவர் என்ன கூறுகின்றார் என்றால், கல்வியை பெற வேண்டும் என்றால், கல்வி செல்வத்தை பெற வேண்டும் என்றால் உழைத்துத்தான் பெற முடியும்.
மற்ற செல்வங்களை பெறவாது ஏதாவது வழி இருக்கின்றது. அப்பா அம்மா சொத்து வைத்திருந்தால் உங்கள் பெயரில் எழுதி வைத்து விடுவார்கள், அது சுலபமாக முடிந்துவிடும். ஆனால் அப்பா அம்மா கல்வியாளர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களிடம் கேட்டு கற்றுக்கொண்டு அவர்களுடன் உழைத்தால்தான் அந்த கல்வி உங்களுக்கும் வரும் அல்லவா? அதைத்தான் இங்கு கூறுகின்றார். கல்வி செல்வம் மாத்திரம் உழைக்காமல் கிடைக்காது. வித்யாதன உத்தியம்பினா, வித்யாதன் என்றால் கல்வி செல்வம், வித்யா என்றால் கல்வி, உத்தியம்பினா, உத்தியம் என்றால் கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க், பினா அது இல்லாமல், கஹோஜு பவை கோன் சொல், கஹோஜு சொல்லுங்க ஜி, சொல்லுங்க சொல்லுப்பா அப்படிங்கிறது அர்த்தம். கஹோஜு பாவை கோன் யாருக்கு கிடைக்கும், யார் கிடைக்க பெறுவார்? கஷ்டப்படாமல் கல்வி வருமா என்று கேட்கின்றார். அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கின்றார். பினா டுலாயே நாமிலே ஜோ பங்கா கி பான், விசிறி இருக்கின்றது, கை விசிறி, அப்பொழுதெல்லாம் கை விசிறி தான் அல்லவா? ரஹீம் காலத்து, அதாவது விருந்துடைய காலத்தில், விருந்துடைய காலத்தில், மற்றவர்கள் அந்த காலத்தில் எல்லாம் கை விசிறி தானே. இந்த கை விசிறியை கையில் வைத்து கொண்டால் போருமா? கையை இப்படி எப்படி ஆட்ட வேண்டும், அப்பொழுது தானே விசிறியிலிருந்து காற்று வரும். இப்பொழுது கூட மின்விசிறி என்றாலும் சுவிட்சு போட வேண்டுமே இல்லையா? சுவிட்சு போடாமல் மின்விசிறி சுத்துமா? ஏதோ ஒரு உழைக்க வேண்டும். அதைத்தான் இங்கு கூறுகின்றார். பினா டுலாயே நாமிலே, அசைக்காமல் கிடைக்குமா? டுலானா என்றால் அசைத்தல், இப்படி அப்படி ஆட்டுதல். நாமிலே கிடைக்காது. ஜோ பங்காக்கி பவுன், விசிறியின் காற்று. பவுன் என்பது பவன் என்பதன் திரிபு. பவன் என்றால் காற்று, பங்கா கி பவுன், விசிறியின் காற்று அதை ஆட்டாமல் கிடைக்குமா? அதை போல படிப்பது என்பது, கல்வி செல்வம் என்பது உழைத்தால்தான் கிடைக்கும் என்று கூறுகின்றார். புரிந்ததா? அடுத்தது ரைதாஸ், ரைதாஸுடைய தோஹா, 5வது தோஹா. ஹரிசா ஹீரா சாண்டிகை கரை ஆன் கி ஆஸ், தேனர் ஜமுப்புர் ஜாஹிங்கே சத்பாஷை ரைதாஸ். ரைதாஸ் கூறுகின்றார், என்ன கூறுகின்றார்? ஹரிசா ஹீரா சாண்டிகை. ஹரிசா, ஹரி என்றால் கடவுள் என்று பொருள். கடவுள் என்பது என்ன? உண்மை, அன்பு, சத்தியம், உழைப்பு எல்லாம் தானே கடவுள். அதைத்தான் சுருக்கமாக இங்கு ஹரி என்ற பெயரில் போட்டுவிட்டார். ஹரி என்பது எல்லாம் கடவுள் என்ற நமது நம்பிக்கைக்குள் வரக்கூடிய எல்லாமே கடவுள்தான். சத்தியமாக இருத்தல், உழைத்தல், அன்புடன் இருத்தல், உண்மையாக இருத்தல் எல்லாமே கடவுள் தானே. அதைத்தான் இங்கு சொல்கின்றார். ஹரி சா ஹீரா சாண்டிகே, கடவுள் போல வைரம். அந்த வைரத்தை விட்டுவிட்டு, கடவுள் குணங்கள் என்கின்ற அந்த வைரத்தை விட்டுவிட்டு, சாண்டிகை என்றால் விட்டுவிட்டு, சோடுகே என்பது பொருள், அதை விட்டுவிட்டு கரை ஆன் கி ஆஸ், ஆன் என்றால் ஆத்மாபிமான், செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று கூறுகின்றோம் அல்லவா? தன்மரியாதை, சுயமரியாதை என்றெல்லாம் கூறுகின்றோம் அல்லவா? அதெல்லாம், அதற்கெல்லாம் ஆசைப்படுவது எப்படி? கரை ஆணுக்கி ஆஸ், ஆஸ் என்றால் ஆசை, அதற்கு ஆசைப்படுதல். கடவுளை விட்டுவிட்டு மிற்றதற்கெல்லாம் சுயமரியாதை என்று ஆசைப்படுவதெல்லாம் எப்படி முடியுமா? கடவுள் என்பது இங்கு உண்மை, நம்பிக்கை, நல்ல செயல்கள் என்று எல்லாமே குறிக்கும். அதை மனதில் கொள்ள வேண்டும். தேனர் ஜமுப்புர் ஜாஹிங்கே சத்பாஷை ரைதாஸ், அப்படிப்பட்டவர்கள், அதாவது இந்த கடவுள் என்ற சொல்லுக்குள் வரக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இருப்பவர்கள் ஜமுப்புர் ஜாஹிங்கே, யமபுரத்திற்குத்தான் செல்வார்கள். அதாவது இந்த உலகத்திற்கு பயனற்றவர்கள் என்பது பொருள். கடவுள் என்ற அந்த விஷயத்திற்குள் வரக்கூடிய எல்லா தத்துவங்களையும் உணராதவர்கள், அதன் அடிப்படையில் நடக்காதவர்கள் யமபுரத்திற்குத்தான் செல்வார்கள். இந்த உலகத்திற்கு அவர்கள் லாய்க்கில்லை. சத்து பாஷை ரைதாஸ், சத்து பாஷை என்றால் சத்தியம். ரைதாஸ் இதை சத்தியமாக கூறுகின்றார் என்பது பொருள். ஹரிசா ஹீரா சாண்டிகே கரை ஆனிகியாஸ் தேனர் ஜமபுர் ஜஹிங்கே சத்துபாஷை ரைதாஸ். அடுத்தது துளசி, துளசிதாசுடைய தோஹா பார்க்கலாமா? ஆவத் ஹி ஹர்ஷை நஹி
नैनन नहीं स्नेह துளசி தஹா ந ஜாயியே கஞ்சன் பரசே மேக. மிக அற்புதமான ஒரு தோஹா. ஆவத்திஹி ஹர்ஷாய் நஹி நயனன நஹி சனேஹ். நாம் ஒருவர் வீட்டிற்கு செல்கின்றோம். நாம் செல்வதை பார்த்த உடனேயே, அவர்கள் வீட்டிற்கு நாம் வருவதை பார்த்த உடனேயே ஹர்ஷாய் நஹி சந்தோஷப்படவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆவத்திஹி ஹர்ஷாய் நஹி, நாம் வருவதை பார்த்தவுடன் சந்தோஷப்படவில்லை. ஹர்ஷை என்றால் சந்தோஷப்படுதல், ஹர்ஷை நஹி என்றால் சந்தோஷப்படவில்லை. ஆவத்திஹி என்றால் வந்தவுடனேயே. நாம் அவர்கள் வீட்டிற்கு வந்த உடனேயே அவர்கள் சந்தோஷப்படவில்லை. சந்தோஷப்பட வேண்டாமோ? ஆஹா வந்தீர்களே அப்படி என்று ஆனந்தமாக வர வேண்டாமோ? அப்படி அவர்கள் வரவில்லை. நயனன நஹி சனேக, கண்களில் ஒரு நட்பும் இல்லை. கண்களில் அவரது கண்களில் ஒரு நட்பு கலந்த ஆனந்தம், அன்பு இல்லை, காணப்படவில்லை. நயனன் என்றால் கண்கள், சனேக, சனேக என்றால் ஸ்னேகம், அன்பு. நாம் வந்துவிட்டோம் என்று அந்த அன்புடன் நம்மை ஆறத் தழுவி வரவேற்கும் அந்த பாங்கு கண்களில் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். அப்படிப்பட்ட வீட்டிற்கு துளசி தஹா ந ஜாயியே, துளசி சொல்கின்றார் தஹா ந ஜாயியே. தஹானா அங்கே, தஹா என்றால் அங்கே, தஹா ந ஜாயியே அங்கு போகாதீர்கள். நீங்கள் வருவதை பார்த்து சந்தோஷப்படவில்லை, அவர்கள் கண்களில் அன்பு தெரியவில்லை என்றால் அந்த வீட்டிற்கே போகாதீர்கள், அந்த இடத்திற்கே போகாதீர்கள். எந்த அளவு கூறுகின்றார் என்று பாருங்கள். கஞ்சன் பரசே மேக, அங்கு பொன்மழை பெய்தாலும் சரி, அந்த வீட்டில் சென்றால் பொன்மழையாக பெய்யும். அந்த பொன்னையெல்லாம் ஒரு பெரிய மூட்டையாக கட்டி கொண்டு வந்து விடலாம் என்று இருந்தால் கூட வேண்டாம், அன்பில்லாத இடத்திற்கு நாம் செல்ல வேண்டாம். துளசி தஹான ஜாயே கஞ்சன் பரசே மேக, தங்கமழை பெய்தாலும் சரி அங்கு வேண்டாம், தேவையில்லை. மதியாதார் முற்றம் மதித்தொரு காற்றென்று மிதியாமை கோடியுறும் என்று அவையார் சொல்கின்றார்களா, அதுபோல அவர்கள் வீட்டுக்கே போகாதீர்கள் என்று துளசி கூறுகின்றார். ஆவத்திஹி ஹர்ஷனஹி நயனனஹி சனேஹ துளசி தஹா ந ஜாயியே கஞ்சன் பரசே மேக. புரிந்ததா? இந்த தோஹா எல்லாம் புரிந்ததா? இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்தால் நல்லது. சரியா? நீங்கள் எப்பொழுதும் இந்த தோஹா உங்களுக்கு பயன்படும். வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்களிலும் இந்த தோஹாவை மனப்பாடம் செய்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரியா? இப்பொழுது சப்தார்த், சொற்களின் பொருள். கஸ்தூரி சுகந்தித் பதார்த்த, ஒரு நறுமணமான பொருள். பன் வன் ஜங்கிள் காடு. தோவு தோனோ இரண்டும். குண்டல் நாபி நாபிக்கமலம் வயிறு பகுதி. கட்டி கட்டி ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு கணத்திலும், ஒவ்வொரு துகளிலும். பலிஹாரி நிச்சாவர் ஹோனா உன்னை சரணடைகின்றேன், உன் காலில் அர்ப்பணிக்கின்றேன். பிருஷ்ட சங்கியா 22 பக்கம் எண் 22. ரஹீமுடைய தோஹாவில் வரும் கடின சொற்கள். தாகா, தாகா என்றால் டோர், கயிறு. தோடுனா, தோடுனா என்றால் உடைத்தல். டூட்னா. காவ், காண்ட், காண்ட், காண்ட் என்றால் கிரந்தி, அதாவது முடிச்சு, முடிச்சு விழுந்து விடுதல். பரிஜாய், பரிஜாய் என்றால் படு ஜாத்தா ஹே, படு என்பது பரி என்று வந்துள்ளது. படு ஜாத்தா ஹே விழுந்துவிடும், முடிச்சு விழுந்துவிடும் என்பது பொருள். அடுத்தது பிருந்த், பிருந்த் தோஹாவில் வரும் சொற்கள். உத்யம், உத்யம் என்றால் பரிஷ்ரம், கடின உழைப்பு. டுலாயே, டுலாயே என்றால் ஹிலானா, ஆட்டுதல். பவுன், பவுன் என்றால் காற்று, பவன், ஹவா. அடுத்து ரைதாஸ், ரைதாஸ் தோஹாவில் வரும் சொற்கள். சாண்டுகே, சாண்டுகே என்றால் சோடுகர், விட்டு விட்டு. ஆண், ஆண் என்றால் சுவாபிமான், தன்மரியாதை, சுயமரியாதை. ஜமபுர், ஜமபுர் என்றால் யமபுரி, யமனுடைய உலகம். சத்து, சத்து என்றால் சத்தியம், உண்மை. அடுத்தது துளசிதாஸில் வரும் சொற்கள்.
ஹர்ஷய், ஹர்ஷய் என்றால் பிரசன்ன ஹோனா, சந்தோஷப்படுதல். நயனன், நயனன் என்றால் ஆங்கே, கண்கள். சனேஹ், சனேஹ் என்றால் அன்பு, பிரேம். கஞ்சன், கஞ்சன் என்றால் சோனா, தங்கம். மேஹ், மேஹ் என்றால் மேகம், பாதல். மேகம் என்று சொல்லுவோம் அல்லவா, அதெல்லாம் தான். இந்த தோஹாவெல்லாம் நன்றாக புரிந்ததா? உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? பிடித்திருந்தால் என்ன செய்ய வேண்டும்? லைக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு நிஜமாகவே பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்கிறீர்களா? அடுத்தடுத்த பதவிகள் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் செய்வது என்பது எந்த கட்டணமும் இல்லை. பல பேர் அப்படி நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த கட்டணமும் இல்லை. நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அமுக்க வேண்டும், அவ்வளவுதான். செய்கிறீர்களா? நன்றி, தன்யவாத்.